ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் இன்சைடர்ஸ்க்கு. ரீசெண்டாக என்ன ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸ் போயிட்டுருக்குன்னா, ஆர்சிபி டீம்லேருந்து விராட் கோலி ரிட்டையர் ஆக போகிறாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க் வந்து எல்லாரோட மைண்ட்லேயும் ஓடிட்டுருக்கு. ஏன்னா இப்போது ரீசெண்டாக வந்து இந்தியன் டீம்லேருந்தும் நிறைய பேர் போனாங்க. ரோஹித் சர்மா கேப்டன்சியில் ஸ்டெப் டவுன் ஆனார். அண்ட் விராட் கோலிக்கு வந்து இந்த ஆஸ்திரேலியா டூர் வந்து ஹோப்ஃபுல்லி லாஸ்ட் ஹோம் டூராக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா எனிதிங் கேன் ஹேப்பன் தான். பட் 2027 ஐபிஎல்க்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் சீசன் கண்டிப்பாக ஆடுவார். அண்ட் இந்த கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஒரு பிராண்ட் கான்ட்ராக்ட், அவ்வளோதான். அந்த பிராண்ட் கான்ட்ராக்ட்டுக்கு வந்து விராட் கோலி சைன் பண்ணாமல் இருந்திருக்காரு. மேபி அது பூமாவோ இல்லை அடிடாஸோ இல்லை டாப் கம்பெனி ஸ்போர்ட்ஸ் பிராண்டிங் கம்பெனியாக இருக்கலாம். பட் அதுதான் அவர் சைன் பண்ணலையே தவிர பிளேயர் கான்ட்ராக்டு சைன் பண்ணல அப்படின்ற ஒரு எந்த அஃபிஷியலான நியூஸும் வரலை. ஸோ விராட் கோலி இஸ் பார்ட் ஆஃப் 2027 ஐபிஎல். அண்ட் விராட் கோலி வந்து கண்டிப்பாக 2027 ஐபிஎல் ஆடுவார் கண்டிப்பாக. அண்ட் அவரோட ரிட்டையர்மெண்ட் வந்து எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸும் வரல. இவங்கள தான் வந்து சோஷியல் மீடியாஸில் வந்து ஃபேக்கான ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஆர்சிபி டீம் நெக்ஸ்ட் சீசனும் ஹோப்ஃபுல்லி கப் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் 2027 அப்புறம் விராட் கோலி ஆடலை ஐபிஎல் அப்படின்னா, இது இல்லாமல் கண்டிப்பாக ஆர்சிபி நெக்ஸ்ட் சீசன் கப் ட்ராஃபி வின் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல சென்ட் ஆஃபாக இருக்கும் விராட் கோலிக்கு. அண்ட் விராட் கோலி சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில் லாஸ்ட் 2 இயர்ஸ் நினைக்கிறேன். அண்ட் எப்போ இருந்தாலும் அவர் ஒரு இம்பேக்ட் பிளேயராக ஆட மாட்டார். கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு ஃபீல்டராகவோ ஃபீல்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணியோ ஒரு பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணி ஆடணுன்றான் சொல்லியிருந்தார். ஸோ அவர் கண்டிப்பாக இம்பேக்ட் பிளேயர் ரோல்லையும் ஆட மாட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒரு ரிட்டையர்மெண்ட் மேபி சீக்கிரமாகவே வரலாம். விராட் கோலி ஃபேன்ஸ் ஒரு ஹார்ட் பிரேக்னா நமக்கு வெயிட்டிங் போல் தெரியுது. பட் இருக்கிற வரைக்கும் விராட் கோலியோட லெகசி அண்ட் அவரோட கேமை என்ஜாய் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சீரீஸ் இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா அந்த சீரீஸ் வந்துருச்சு. ஸோ அதில் அவரோட ஃபிட்னஸ் அண்ட் லெவல் ஆஃப் கேம் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். உங்களோட தாட் என்ன? ஆர்சிபிக்கு இன்னும் எவ்வளோ இயர்ஸ் வந்து விராட் கோலி ஆடுவார்னு நினைக்கிறீங்க? அண்ட்